அதிமுக நிர்வாகிகள் பெரும்பாலானோர் தங்கள் அணியில் இருப்பதால் தங்களுக்கே இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் இரட்டை இலையை யாருக்கு ஒதுக்குவது என்பது குறித்து முடிவு செய்ய சசிகலா மற்றும் பன்னீர்செல்வம் ஆதரவு நிர்வாகிகளோடு இன்று தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த உள்ளது. ஆர்.கே. நகர் இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இரட்டை இலை சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு ஒதுக்க கோரி முன்னாள் எம்பி மனோஜ் பாண்டியன் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளார். இந்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் வி.கே. சசிகலா அளித்துள்ள பதிலில் மொத்தமுள்ள 2141 அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களில் 1912 பேர் தங்களுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பொதுச் செயலாளராக தான் நியமனம் செய்யப்பட்ட போது கூட்டத்தில் நிர்வாகிகள் வாக்களித்தது, கையொப்பமிட்டது தொடர்பான வீடியோ காட்சிகளும் 6 CDக்களில் அளிக்கப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 122 MLAக்களும் 32 MP-க்களும் ஆதரவாக உள்ளதால் இரட்டை இலையை தங்களுக்கே ஒதுக்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ள வி.கே. சசிகலா இது தொடர்பாக 57 ஆவண தொகுப்புகளையும் அளித்துள்ளார். சசிகலாவின் இந்த விளக்க கடிதத்தை அதிமுக வழக்கறிஞர்கள் செந்தில் உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தில் அளித்தனர். இதனிடையே இரட்டை இலை சின்னம் தங்களுக்கே கிடைக்கும் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளரும் ஆர்.கே. நகர் வேட்பாளருமான தினகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 95% பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் 122 சட்டமன்ற உறுப்பினர்களும் 37 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கும் பொழுது எதிர்த்து மனுவர்களின் பலம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் சட்டப்படி இரட்டை இலை சின்னத்தில் தான் நான் 23ஆம் தேதி நான் வேட்புமனு தாக்கல் செய்வேன். அதே நேரம் இரட்டை இலை தங்களுக்கே சொந்தம் என்று பன்னீர்செல்வம் அணியின் ஆர்.கே. நகர் வேட்பாளரான மதுசூதனன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். நாங்கள் சொன்னால் எங்களுக்கு தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு தான் இறுதி எஜமானது. ஆனால் எங்கள் குரல் எங்களுக்கு தான் இரட்டை இலை கிடைக்க வேண்டும். இந்நிலையில் இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு ஒதுக்குவது என்பது பற்றி விசாரணை நடத்த சசிகலா மற்றும் பன்னீர்செல்வம் தரப்பினர் புதன்கிழமை ஆஜராக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் நடைபெறும் விசாரணையை அடுத்து அன்று மாலையே சின்னத்தை யாருக்கு ஒதுக்குவது என்பது பற்றி முடிவெடுக்கப்பட வாய்ப்புள்ளது. ஆர்.கே. நகரில் வேட்புமனு தாக்கல் செய்ய வியாழக்கிழமையே கடைசி நாளாகும். அதிமுகவின் பெரும்பாலான நிர்வாகிகள் தங்களிடம் இருக்கும் சூழலில் இரட்டை இலை தங்களுக்கு தான் கிடைக்கும் என அதிமுகவின் பொருளாளரும் வனத்துறை அமைச்சருமான திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். 122 MLAக்கள் எங்களோட இருக்காங்க, 37 MP-க்கள் எங்களோட இருக்காங்க. அதுபோக 52 மாவட்டத்தில் 2 மாவட்ட செயலாளர்கள் மாற்றடிக்கிறதுனால 50 மாவட்ட செயலாளர்கள்ட்ட 2432 பொதுக்குழு உறுப்பினரில் 312 பேர் அவங்களோட இருக்காங்க. மீது 2220 பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களோட இருக்காங்க. எப்படி முலாயம் சிங் யாதவுக்கும் அவர் மகன் அகிலேஷ் யாதவுக்கும் சண்டை வந்தப்போ அந்த யாரிடம் மக்கள் இது சட்டங்கள் அதுக்கு என்ன பேருங்க, அந்த MP MLAக்கள் இருக்காங்க, கட்சி ஆற்றுக்குன்னு அவங்களே பார்க்குறாங்க. அவங்களுக்கு கடைசியில் அகிலேஷ்க்கு சின்னத்தை கொடுத்தாங்க. இதுதான் சட்டப்படி. இதில் எல்லா விதத்திலும் ஒன்றும் மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எதை காமிச்சாலும் நமக்கு அதை நேருக்கு நேரம் வச்சு தான் நாளைக்கு பேசுகிறாங்க. இந்த உண்மைகள் தெரிஞ்ச பிறகு 100க்கு 100 எங்களிடமே அப்படியே தான் இருக்கும். இரட்டையிலே அதில் மாற்று கருத்து இருக்காது.